ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலாக 3 எபிசோட்ஸுமே பார்த்தாச்சு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பேசிடலாம். ஸோ உண்மையாகவே விஜய் பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. ஸோ அவர் சாரி கேட்டு வந்தப்போ நம்ம காவேரி ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அமுச்சு விட்டுடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம காவேரி இன்சல்ட் பண்ணி அமுச்சதுமே அவர் கிளம்புனதும் பின்னாடியே சாரதாம்மா போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளே அவர் போயிடுறாரு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி செம்மையாக வந்து திட்டுறாங்க. அப்படி தான் போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா, அதாவது காவேரி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களே உங்களோட பேரண்ட்ஸ் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேரண்ட்ஸும் வந்து விஜய் வீட்டில் பேசுகிறதுக்காக இருக்காங்க. அப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு சொல்கிறேன், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நான் தான் ஆல்ரெடி அவங்ககிட்டே சொன்னேன்ல, எதுக்காக இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு கேட்கும்போது காவேரி தான் வர சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த ஸ்கூல் கொண்டு போயிடும்போது காவேரி பார்க்குறாங்க இல்லையா, பார்த்ததுமே கீழே இறங்கி போகிறாங்க குட்டி பாப்பா போகும்போது. ஸோ இனிமேல் ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாங்க. பாப்பா கிட்ட அந்த மாதிரி பேசுகிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பாப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ஸோ அம்மா கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எல்லாருமே வந்து கை தூக்குறாங்க. பட் பாப்பாவுக்கு அம்மா இல்லை இல்லையா, அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அது அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜய் திட்டிட்டு போவாங்க இல்லையா, அப்போவே வந்து அந்த மாப்பிள்ளை கார்த்திக் மாப்பிள்ளை இருக்கார்ல, ஸோ கால் படி எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாரு. ஸோ அவங்க அம்மாவை செமையாக திட்டுறாங்க. நம்ம ப்ரோமோலே பார்த்துருப்போம். ஸோ நீ ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ ரொம்பவே நீ சப்போர்ட் பண்ணுற, அவர் தான் ஆடுறானா அவர் கூட நீயும் சேர்ந்து ஆடுற அப்படிங்கிற மாதிரி செம்மையாக திட்டுறாங்க. ஸோ அம்மாவும் கோச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து நம்ம விஜய் வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து பேச வராங்க. ஸ்கூலில் ட்ராப் பண்ணதுக்கப்புறமே இனிமேல் நான் இங்கே வரல, ஸோ கொஞ்ச நாள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்ப்போம், ரொம்ப அவளை வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நடந்த விஷயத்தையும் வந்து விஜய் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை பார்த்து இனிமேல் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, உங்கள் வீட்டுக்கு அங்கே வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஜயமே கன்வே பண்ணுறாரு. போய் பார்க்குறாங்க, அவங்க அம்மா மிஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்க அக்காவுக்கும் கால் பண்ணி கேட்கும்போது அம்மா ரொம்ப சோகமாக தான் பேசினாங்க, எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாங்க, போய் செக் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. நம்ம காவேரி ஃபுல்லாக அலையிறாங்க, எங்கேயுமே அவங்க அம்மா கிடைக்கல. அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயோட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அலையிறாங்க. அப்போ அந்த ஒரு மொமெண்ட் அந்த கை வந்து பிடிப்பாங்க இல்லையா, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பற்றி நான் தனியாக வீடியோ பேசுகிறேன். பட் அந்த மொமெண்ட் வேர்ட் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அவங்க அம்மாவையும் பார்த்துறாங்க. அவங்க அம்மா சமக்கோமா, நீ தான் சொல்லிட்டு எனக்காக என் வீட்டுக்கார் கட்டின வீடு கொடைக்கானல் இருக்குது, அங்கே போய் நான் இருந்துக்கிறேன், நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்றாங்க. ஃபைனலாக விஜய் கூப்பிட்டதுமே கிளம்புறாங்க. அதோட வந்து எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி வியூவில் போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எபிசோட் பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த 3 days எபிசோட்ஸுமே ஒரே வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.